மாச கடைசி வீட்ல சமைக்கிற சாமான்ல பாதி சாமான் காலி ஆயிடுச்சு. நீ எதுவுமே வாங்கிட்டு வந்து வைக்கல. ஏதாவது சமைக்கலாம்னு பிளான் பண்ணா அதுல போற 4 பொருள்ல ஒரு பொருள் ஆப்சென்ட் ஆயிடுது. ஒரு வழியா தட்டு தடுமாறி வீட்ல இருக்க எல்லா பொருளையும் பொறுக்கி எடுத்துட்டு வந்து பார்த்தால இந்த காலிஃபிளவர் ஒண்ணு இருந்தது. சரி இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சிருவோம். செஞ்சதுக்கு அப்புறம் பேர் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த வெங்காயத்தை நீள நீளமா வெட்டுறது போல குட்டி குட்டியா கட் பண்ணிட்டேன் மறந்து. கடைசியா தான் அது ஃபீல் பண்ணேன். இதுதான் அதுதான்லாம் கிடையாது. நம்ம போடுறதுதான் இன்கிரீடியன்ஸ், நம்ம செய்யறதுதான் ரெசிபி, நம்ம வைக்கிறதுதான் பேரு அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்ல ஒரு 4, 5 மசாலா தூள் தான் இருந்தது. சோ அதனால அதை அப்படியே எடுத்து போட்டு விட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா. இதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரெசிபிக்கு பேரே வைக்க போறேன். அப்படியே கொஞ்சோண்டு பாஸ்மதி ரைஸ் மிச்சமா இருந்தது. அதையும் எடுத்து போட்டுட்டேன். ஆக மொத்தம் மிச்ச மீதி எல்லாம் போட்டு வச்சதான் அந்த சாப்பாடு. எப்படியோ எத்தனை பேர் இதை நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைக்கிற சாப்பாடு கூட ஏதோ ஒரு குறை வந்துரும். ஆனா எதுவுமே இல்லாம அந்த அரைகுறையா அதை இதையும் பொறுக்கி போட்டு செய்யற சாப்பாடு சூப்பரா இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு நான் செஞ்ச சாப்பாடும் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கு ஃபைனலா நான் பேர் வச்சுட்டேன், காலிஃபிளவர் பிரியாணி.